திதி வணக்கம். நிச்சயமாக கொளுத்திய வெயிலுக்கிடையே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை என்றே குறிப்பிட வேண்டும். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை கொட்டி தீர்த்த கனமழையால் அனைத்து தரப்பினரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான நாலுமுக்கில் 29.4 சென்டிமீட்டர் மழைப்பொழிவும், ஊத்து பகுதியில் 27.2 சென்டிமீட்டர் மழைப்பதிவும் பதிவாகி உள்ளது. ஒரே நாளில் 25.26 அடி உயர்ந்த சேர்வலாறு அணை பாபநாசம் அணைக்கு 5084 கன அடி நீர்வரத்து தற்போது உள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் பொதிகை மலையில் வெள்ளிக்கிழமை இரவு முதல் சனிக்கிழமை அதிகாலை வரை கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்வரத்து கணிசமாக அதிகரித்து சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 25 அடி உயர்ந்து தற்போது 100 அடியை தாண்டியுள்ளது. மாவட்டத்தில் அதிகபட்சமாக நாலுமுக்கு, ஊத்து மற்றும் காக்காட்சி, மாஞ்சோலை அனைத்து இடங்களிலுமே 10 சென்டிமீட்டர் முதல் 30 சென்டிமீட்டர் வரை மழைப்பொழிவு பதிவாகி உள்ளது. பொதிகை மலை முழுவதும் அடர்ந்த மேகமூட்டத்துடன் பலத்த மழை பெய்ததால் மலைப்பகுதி முழுவதும் பனிமூட்டம் சூழ்ந்து காணப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் அம்பாசமுத்திரம், விக்ரமசிங்கபுரம், திருநெல்வேலியின் வண்ணாரப்பேட்டை, தென்காசி மாவட்டம் ஆலங்குளம், வெள்ளாங்குழி உள்ளிட்ட பகுதிகளில் இரவு முழுவதும் மிதமான மழை நீடித்தது. கனமழையின் காரணமாக பாபநாசம் அணைக்கு வினாடிக்கு 5083 கன அடி தண்ணீர் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. மணிமுத்தாறு அணைக்கு 140 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. மேலும் திருக்குறுங்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் திருக்குறுங்குடி நீரோடையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மலை நம்பி கோவிலுக்கு பக்தர்கள் செல்வதற்கும் நீரோடையில் குளிப்பதற்கும் மறு உத்தரவு வரும் வரை வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தனியார் வானிலை ஆய்வாளர் ராஜா சத்தியம் தொலைக்காட்சியிடம் பேசும்போது இந்த மழை இன்னும் சில மணி நேரங்களுக்கு நீடிக்கும் என தெரிவிக்கிறார். இது தவிர பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலி பாளையங்கோட்டை பகுதிகளில் விடிய பெய்த மழையின் காரணமாக இன்று அதிகாலை மின் ஒயர் ஒன்று அருந்து விழுந்ததில் அதை கவனிக்காமல் காலையில் கோலம் போடுவதற்காக வந்த மாரியம்மாள் என்ற 80 வயது பெண்மணி பலியாகி இருக்கிறார். தென் மாவட்டம் முழுவதுமே மழை பெய்ய ஆரம்பிப்பதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். விதி